இஸ்ரேலின் கோர தாக்குதலுக்கு எழுந்துள்ள கடும் கண்டனம். காசாவின் ரபா நகரில் அமைந்துள்ள தற்காலிக முகாம்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு தனது கடுமையான கண்டனத்தை ஐநாவின் பொதுச் செயலாளர் அந்தோனியோ குத்ரேஸ் வெளியிட்டுள்ளார். அவர் தனது எக்ஸ் தள பதிவில் தெரிவித்துள்ளதாவது, இந்த கொடூர மோதலில் இருந்து தங்களை காத்துக்கொள்ளும் வகையில் தஞ்சம் புகுந்த அப்பாவி மக்களின் உயிரை பழிவாங்கிய இஸ்ரேலின் இந்த தாக்குதல் நடவடிக்கையை நான் கடுமையாக கண்டிக்கின்றேன். காசாவில் பாதுகாப்பான இடம் ஏதுமில்லை. இந்த கொடூரம் நிறுத்தப்பட வேண்டும் என அந்தோனியோ குத்ரேஸ் வெளியிட்டுள்ளார். இதேவேளை மீண்டும் மீண்டும் அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகின்றது. இந்த மக்களை காக்கும் வகையிலான நடவடிக்கையை இஸ்ரேல் எடுக்க வேண்டும் என ஐநா மனித உரிமைகள் உயர்மட்ட குழுவின் ஆணையாளர் டர்க் தெரிவித்துள்ளார். தங்கள் வசமுள்ள அனைத்து பிணை கைதிகளையும் ஹமாஸ் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ரபா மீதான ராணுவ நடவடிக்கையை இஸ்ரேல் தொடரக்கூடாது என ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சர் பெனி வாங் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள் தற்போது மனிதாபிமான யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும். அதன் மூலம் பொதுமக்களை பாதுகாக்க முடியும் என்பதை உறுதியாக வெளிப்படுத்தியுள்ளன என அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் தாக்குதல்கள் பயங்கரமான ஏற்றுக்கொள்ள முடியாத விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளன என தெரிவித்துள்ள பெனிவாங், காசாவின் சனத்தொகையில் அரைவாசிக்கு மேற்பட்டவர்கள் தஞ்சமடைந்துள்ள ரபாவின் மீது இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கையை முன்னெடுக்க கூடாது என்பது குறித்து ஆஸ்திரேலியா தெளிவாக உள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக ரபா தாக்குதல் முகாம் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தவறானது என்றும் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருவதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருந்தார். தெற்கு காசாவில் உள்ள ரவா நகரத்தில் தற்காலிக முகாம்கள் மீது இஸ்ரேல் படைகள் நேற்று முன்தினம் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 45 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் 250க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாக காசாவில் உள்ள சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் சர்வதேச அளவில் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது.